வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது அவரைக்காய் வேர்க்கடலை பொரியலுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரட்டுங்க. உப்பு தேவையான அளவு. மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவு. அவரைக்காயை பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ நாம் வடிகட்டி காயை அது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாங்க. நம்ம கழுவி சேர்த்துக்கனால அதில் இருக்கிற தண்ணியை வடிஞ்சு வருங்க. காயை நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. அரைக்கிறதுக்கு 50 கிராம் வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேங்க, 3 பல் பூண்டு. இதை போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிடலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூளெல்லாம் காயில் நல்லா சேரட்டுங்க. நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையே இப்போ நாம் காயோடு சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலையே இந்த அவரைக்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா பொரியல் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸ்க்கும் ரசம் சாதத்துக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா கிண்டி விடுங்க. இந்த பொடியெல்லாம் காயோட நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.